Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஈட் ஸ்பெஷல் ஸ்வீட் ஒன்று தான் பார்க்க போகிறோம். இதோட பேர் வட்டலப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரம்ஜானுக்கு எல்லா முஸ்லீம் வீடுகள்லையும் கட்டாயமாக இது பிரேக்ஃபாஸ்ட் டைமில் இருக்கும். ஒரு சில வீடுகளில் இந்த வட்டலப்பம் வந்து எக்கு கவுச்சி அடிக்குதுன்னு சொல்லிட்டு சில பேர் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க கூட இந்த ஸ்டைலில் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிற ரெசிப்பியில் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக முட்டை வாடை அறவே இல்லாமல் இருக்கும் இந்த ரெசிபி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ளேவர் ஸ்டுடியோ. நான் ஜாரா. இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த வட்டலப்பம் செய்ய தேவையான பொருட்கள் லிஸ்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. வட்டலப்பத்தோட மெயின் இன்க்ரீடியனே பார்த்தீங்கன்னா முட்டை தான். நம்ம வந்து முட்டையை ஒரு முட்டையாக ஒரு சின்ன பவுலில் உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா மெஷர்மெண்ட் கப்பில் மாற்றி நான் அளவு எடுத்துக்கிறேன். வீட்டுக்கு செய்கிறோம் அப்படின்னா நான் வந்து அளவு எடுத்து இந்த மாதிரி பண்ண மாட்டோம். நம்மளுக்கு நார்மலாகவே பேசிக்காக அளவு தெரியும். ஒரு சிலருக்கு வந்து எவ்வளவு முட்டைக்கு எவ்வளோ தேங்காய் பால் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். அதனால நான் வந்து மெஷர்மெண்ட் கப்பில் அளந்து உங்களுக்காக நான் வந்து தெளிவாக காட்டியிருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் 5 முட்டை எடுத்திருக்கேன். 5 முட்டையை உடச்சி ஊற்றி பார்க்கும்போது 1 கப் மெஷர்மெண்ட் கப்பில் ஃபுல்லாக வந்தது. இப்போ வந்து அந்த 1 கப் அளவு முட்டைக்கு 1/4 கப் அளவு சுகர் சேர்த்துருக்கேன். முட்டை எவ்வளவு எடுக்கிறோமோ அதே அளவு தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி இந்த மாதிரி பேக்கிங்கில் வர தேங்காய் பால் தான் யூஸ் பண்ணுறேன். இது நல்லா திக்காகவே இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால் எடுத்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா முதல் பால், அதாவது தலைப்பால்னு சொல்லுவாங்களே, அந்த பால் வந்து நல்லா கெட்டியான பாலாக எடுத்துகிட்டு 1 கப் அளவு சேர்த்துக்கோங்க. இந்த கப்ஸ் நான் காட்டியிருக்கிறது மெஷர்மெண்ட் கப் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான். ஒருவேளை உங்ககிட்ட மெஷர்மெண்ட் கப்ஸ் இல்லைன்னா கூட சாதாரணமாக வீடுகளில் இருக்கக்கூடிய பவுலோ அல்லது டம்ளரோ ஏதோ ஒன்றில் நீங்கள் அளவுகளை வந்து பார்த்துக்கோங்க. எந்த கப்பில் வந்து முட்டை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. 1/4 பங்கு சுகர் சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் நான் 1/4 தேக்கரண்டி அளவு உப்பு சேர்த்துட்டு 1/2 தேக்கரண்டி அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 தேக்கரண்டி அளவு ரோஸ் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம சேர்த்துருக்க ஃப்ளேவர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா முட்டை கவுச்சியை அறவே வந்து வரவிடாது. முட்டையை அடிக்கும்போது அதிகமாக நுர வராத மாதிரி ஜஸ்ட்டு நம்ம சேர்த்துருக்க சுகர் இதெல்லாம் கரைகிற அளவுக்கு மட்டும் நம்ம கலந்து விட்டால் போதும். இப்போது முட்டையை கலந்துட்டு நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 10-15 அளவு பாதாம் ஊற வச்சது, ஒரு 10-15 முந்திரி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ இதையும் நம்ம வந்து வட்டலப்பத்தோட மிக்சரில் வந்து சேர்த்துக்கலாம். ஒருவேளை வீட்டில் பாதாம் முந்திரி இல்லைன்னா கூட ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். நம்ம வந்து பெருநாளைக்கு செய்கிற ஸ்வீட் அப்படிங்கிறனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ரிச்சாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பேஸ்ட்டு சேர்த்து நான் செய்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பல வெரைட்டியில் வட்டலப்பம் ரெசிபி போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது இந்த வட்டலப்பத்துக்கு தேவையான அளவு சுகர் வந்து நம்ம கேரமலைஸ் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி 1/4 கப் அளவு எடுத்திருக்கேன். கேரமலைஸ் பண்ணுறது ஆல்ரெடி நிறைய தடவை நம்ம சேனலில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு அடுப்பில் வந்து பேனை சூடு பண்ணிவிட்டு சுகர் சேர்த்துட்டு மீடியம் லோ ஹீட்லேயே வச்சு ஜஸ்ட்டு அந்த பேனை மட்டும் நம்ம சுற்றி விட்டுட்டு இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சுகர் மெல்ட் ஆகி கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் வட்டலப்பத்தை ஊற்ற போகிறோமோ அந்த பாத்திரத்தில் சேர்த்து நல்லா அந்த பாட்டம் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நம்ம சுற்றி விட்டு எடுத்து வச்சுக்கணும். சிலர் வந்து தண்ணி சேர்த்து கூட கேரமல் பண்ணுவாங்க. எனக்கு என்னமோ தண்ணி சேர்க்காமல் செய்கிற இந்த மெத்தட் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் வசதியாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம அடித்து வச்ச முட்டை கலவையை இந்த மாதிரி ஒரு சல்லடையில் சேர்த்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி செராமிக் பவுலில் தான் வேக வச்சுக்க போகிறேன். நீங்கள் நார்மலாக அந்த கேக் பேக் பண்ணுற டின்லையோ அல்லது ஒரு எவர் சில்வர் டப்பாலையோ எதில் வேணாலும் நீங்கள் இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் நான் கொஞ்சமாக குங்குமப்பூ ஊற வச்சு சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா இதையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஆப்ஷனல் தான். கடைசியாக இதில் நான் நல்லா சாப் பண்ண பாதாம் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட வேறு என்ன நட்ஸ் இருக்கோ நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அப்படி சேர்க்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நான் கொஞ்சமாக ஒரு 1/4 பங்கு அளவு தண்ணி வச்சுட்டு கீழே ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். அதில் நம்ம வட்டலப்பம் சேர்த்த பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு மூடி போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம பாத்திரத்தை மூடி வேக வைக்கணும். இல்லைனா வேர்வை தண்ணி உள்ளே இறங்குச்சுன்னா நமக்கு வந்து சரியாக வராது. இன்றைக்கி இது வேகிறதுக்கு எனக்கு கரெக்டாக ஒரு 40 மினிட்ஸ் ஆச்சு. நல்லா வெந்துருச்சா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக ஒரு குச்சியோ அல்லது கத்தியோ இன்சர்ட் பண்ணி பாருங்கள். மாவு மாதிரி எதுவும் ஒட்டாமல் வந்துச்சுன்னா கரெக்டாக வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இதை வந்து ஒரு நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ஆற விட்டுடுங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஓரங்களில் லைட்டாக கத்தியால் கீறி விட்டுட்டு நம்ம இன்னொரு பிளேட்டில் கவுத்தி எடுத்துக்கலாம். நீங்கள் நான் சொன்ன முறைப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் அழகாக இதே மாதிரி வரும்.
சேனலை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க தான் பெருநாள் அன்னைக்கு காலையில் செய்கிற மாதிரியான ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி ஷேர் பண்ணுங்கள் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் ஸ்பெஷலாக இந்த ரெசிபியை நான் வந்து இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். செம்ம க்ரீமியாக ஜூஸியாக யம்மியான ஒரு புதுவிதமான வட்டலப்பம் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஸ் எடுத்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான புது ரெசிபிஸ்க்கு நம்ம ஃப்ளேவர் ஸ்டுடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இதை நீங்கள் நம்மளோட ஃபேஸ்புக் பேஜில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஃபேஸ்புக்கில் ஃப்ளேவர் ஸ்டுடியோ குக்கிங் வீடியோஸ் அப்படின்னு நம்ம பேஜ் இருக்கும், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சீக்கிரமாக உங்களை நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.